பிரைஸ். கண்ணை மூடி நாம் ஜெபிப்போம். கண்ணை மூடி நாம் ஜெபிப்போம். இது நல்ல காலை வேளைக்காக தேவ சமூகத்திலே நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் செய்த நல்ல நன்மைகளை நினைத்து மனதார தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் கூடியிருக்கிறோம். இந்த 2ஆம் நாள் அதிகாலை உபவாச ஜெபத்திலே கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் சுகபலன் ஜீவனை தரும்படியாக, ஆசீர்வாதத்தை தரும்படியாக, நன்மையான காரியங்களை தேவன் செய்யும்படியாக, மகத்துவமான கிருபைகளை தேவன் செய்யும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மனதார தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. புதிய கிருபைகளை தேவன் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மகத்துவங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆச்சரியமான காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து பிதாவாகிய தேவனுக்கு நாம நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அவரே நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார். அவரே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவரே நமக்கு கோட்டையாய் இருக்கிறார். நல்ல காலையிலேயே ஆண்டவருடைய நாமத்தை நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசு என்கிற நாமத்தை நாம் கூப்பிட கூப்பிட பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய பொக்கிஷங்களை நமக்கு அருளி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து எந்த ஒரு இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதோ அந்த இருதயத்தை தேவன் கனப்படுத்த விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இந்த நாள் தேவன் நமக்கு தந்த நாள், இந்த நாள் தேவன் நமக்கு உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்று நேற்று தினத்திலே நாம் பார்த்தோமே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்த்தோமே. இந்த 2ஆம் நாள் ஜெபத்திலே தேவன் உலாவும்படியாக, நம்மோடு கூட அவர் இடைபடும்படியாக, நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணும்படியாக, தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை, இரக்கம், தயவு எப்பொழுதும் மாறாததா இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் பிரசன்னராய் இருப்பீராக, உடைய வார்த்தை விளங்க பண்ணுவீராக. துதிகனமே ஆவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, நாம் ஆங்காங்கே நின்று நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் துதிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை. நேற்று தானே அதை நம்ம பார்த்தோம். புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்த்தோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் புகழ்ந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொண்டு ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைதட்டி பாடுவோம். நாம் நிற்பதும்
கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் சென்று சொல்லுவோம் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே அல்லேலூயா அல்லேலூயா காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே ஆமென் அல்லேலூயா நாம் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து மாலை வீடு திரும்புற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது ஆமென் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே நீங்க எல்லாம் இப்போ ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப பழைய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு திரும்ப ஆபீஸ்க்கு போகணும் கடமைகளை செய்யணும் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அல்லேலூயா சேர்ந்து பாடுவோமா காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே பாதம் கல்லிலே கைத்தட்டி பாடுவோம் கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கைத்தட்டி உற்சாகமா பாடுங்க நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் கைத்தட்டி சொல்லுவோம் கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே கிருபை சொல்லி பாடுவோம் அக்கினி நடுவிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் இனி நடுவிலே என்னை எடுத்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் பாடுங்க ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே கிருபையே கைத்தட்டி சொல்லுவோம் தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ நிற்பதும் நிர்மூலமாகாததும் கைத்தட்டி உற்சாகமா பாடுங்க உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் சொல்லுங்க எத்தனை கிருபை நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும்
நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே. காலையிலே அவருடைய சமூகத்திலே நேரே வந்து ஆயத்தமாகி அவரை துதிக்கிற அனுபவம் எவ்வளவு பாக்கியம். ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் அடுங்க. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட துஷ்டனின் கைக்கு விலக்கி சொல்லுங்க. ஆற்றி தேற்றியே அரவனை தேடும், ஆற்றி தேற்றியே மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே. பாடுங்க. மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபை. நல்ல உற்சாகமாய் கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே. சதத உயர்த்தி பாடுறீங்களா? காலையிலே ஆண்டவரை சொன்னீங்க. தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். தேவ கிருபை நம்மை நாள்தோறும் தாங்குகிறது. ஆஹா கிருபையே சொல்லி பாடுங்க. தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் பாடுங்க. ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் சொல்லுங்க. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும். எத்தனை வாட்டி நம்ம குழியில இருந்திருப்போம், எத்தனை வாட்டி பள்ளங்களிலே இருந்திருப்போம். நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து காலை நேரம் தேவ கிருபை, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே. சொல்லுவோம். தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே. தேவ கிருபைகளை உணர்ந்து சொல்லுவோம். கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன். கைத்தட்டி சொல்லுவோம். கிருபையே, தேவ கிருபையே. இன்னும் உங்க கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. காலை தோறும் கிருபை புதியதாய் இருக்கிறது. ஆராதிக்கிற எங்க வாழ்க்கையில இன்றைக்கு புதிய கிருபைகளை தருவீராக. தேவ கிருபையே, ஆஹா கிருபையே. அவருடைய கிருபை வேணும்னு சொல்லி கேட்போமா? தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாங்கி தப்புவிக்கிறதா இருக்கிறது. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துங்கவா. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த காலை நேரத்தில் நாம் விளக்கி ஆண்டருக்கு நாம நன்றி செலுத்துவோமா. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. அவரே நமக்கு நல்ல தகப்பனாய் தாயாய் அவர் இருக்கிறார். அவரே நல்ல உற்றாராய் உறவினராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய மனக்கவலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவரே நம்முடைய கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். ஏற்ற நேரம் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம் பேரில் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு தேவையானவைகளை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, அவருடைய இரக்கம் என் வாழ்க்கையில் அதிகமாய் தேவை என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மறவாத தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு கொடுப்பதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை நம்ம நல்ல பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தாய் மறந்தாலும் அவர் நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார். தந்தை வெறுத்தாலும் ஒரு நாளும் அவர் நம்மை வெறுக்க மாட்டார். தந்தை தாய் இவர்களை காட்டிலும் மேலான காரியத்தை தேவன் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் இதடி மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பது. கைதட்டி பாடுங்க. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானையா. பாடுவோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும். சொல்லுவோம். என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. பாடுவோம். என்னுடைய உழைப்பை யார் வந்து, இந்த உலகத்துல யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலையை உயர்த்துபவர். ரெண்டு கையை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல. கைதட்டி பாடுவோம். உம்மை
உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட ஏதும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க சொல்லுங்க இந்த காலை நேரத்துல. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனும் சொல்லுங்க நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும். கைத்தட்டி பாடுவோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன், ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும். நல்லா கைத்தட்டி சொல்லுவோம். என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர். ஆமே, என்னுடைய உழைப்பை யார் வந்து என் தலை உயர்த்துபவரே. இந்த காலை நேரத்தில் நன்றி என்று சொல்லுகிறோம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, போதும், நீங்க போதும். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து. பாடுங்களே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து. உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா, உந்தன் நண்பை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா, உந்தன் நண்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு நீர் நடத்தி வருகிற விதத்தை எண்ணி கர்த்தாவே உம்மை நினைக்குது. உங்க கிருபை நினைத்து தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து. சொல்லுவோமா. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து. கைத்தட்டி பாடுவோம். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து. தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் நடுவில் இருக்கிறேன். தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. புகழ்ந்து பாடுங்க. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. நல்லா கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. நாம் எல்லாரும் தேவனாலே உருவாக்கப்படுகிற சந்ததிகளாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தான் நம்மை இயக்குகிறவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுங்க. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் ஆண்டவரே, மாறாதவைகள் ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்தீர், இதுவரைக்கும் பாதுகாத்தீர், தேவைகளை சந்தித்தீர். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பிரசன்னராய் இடைபடுவீராக, நீர் பிரசன்னராய் இடைபடுவீராக. உடைய வார்த்தைக்காக ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவீராக. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடினோம், அவருடைய நாமத்தை நாம் பறைசாற்றினோம். இப்பொழுதும் நாம் ஆங்காங்கே நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சில குறிப்புகளுக்காய் நாம் ஜெபிப்போம்.
சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள் இந்த காலை நேரத்தில் சில ஜெப குறிப்புகளை நடத்துவாங்க. அவர்களோடு இணைந்து நீங்களும் உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் என்பது தேவன் விரும்புகிற காரியம். உண்மையாய் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அதனால காலை நேரத்தில் அவங்க சொல்ற ஒவ்வொரு குறிப்பு கேட்டுட்டு ஜெபிக்கிறவர்கள் நீங்க முன்பதாக வந்து நீங்க ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். Praise the Lord. அப்பா பிதாவே, இந்த நாங்கள் அனைவரும் இந்த காலை வேளை ஒன்று கூடி வந்தமைக்காக நன்றிப்பா. இந்த 2வது நாள் உபவாச பிரேயரை எங்களை அனைவரையும் கொண்டு வந்ததுக்காக நன்றியப்பா. இன்னும் வரப்போக ஆத்மாக்களுக்காகவும் நன்றியப்பா. எல்லா குடும்பங்களுக்காகவும் நன்றியப்பா. அப்பா இங்கே வந்திருக்க அனைவருடைய எல்லாருடைய தேவைகளை அறிந்து நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை நிறைவேற்றி தந்தமைக்காக நன்றியப்பா. அப்பா ஏசப்பா, நாங்கள் இன்று நான் செய்யவிருக்கும் இந்த ஜெப குறிப்பில் அப்பா சங்கீதம் 127:3 பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்பா, அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அப்பா, அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்பா மற்றும் அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்காகவும் அப்பா நாங்கள் எல்லாம் இந்த ஜெபத்தை ஏறெடுத்துக் கொள்கிறோம் அப்பா. இது ஜெபத்துக்காக நீங்களே அது எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவ நீர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த தேசத்தில் நாங்கள் எவ்வளவோ அழிவுகள், ஆபத்துகள், வியாதிகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம் தகப்பனே. இந்த காரியங்களிலிருந்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தேவன் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, சின்ன வயசுலேருந்தே ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவன் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள தேவனீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த சின்ன வயசுலேருந்து வளரும்போது ஆண்டவரே ஏசப்பா, நல்ல காரியங்கள் ஆண்டவரே எப்படி வாழணும் என்ற ஒவ்வொரு காரியங்களும் அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள, பெற்றோர்கள் அந்த ஞானமாய் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க தேவனீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எந்த ஒரு ஆபத்திலும் எந்த ஒரு பிள்ளைகளும் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே தேவநீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அநேக சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷங்கள் சொல்லப்பட தேவநீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சிறு பிள்ளைகளை தேவநீர் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய திருச்சபைகளுக்கு அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, சிறு பிள்ளைகள் மூலமா அவங்களுடைய குடும்பங்களும் ரட்சிக்கப்பட தேவநீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை தேவநீர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற காலங்கள்ல ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க தேவநீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோஸ்ரம் 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 அப்பா, இந்த சங்கீதம் 68:3 அந்த வசனத்தின்படி திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த திக்கற்ற கடவுள் ஏசப்பா தான் அவங்களுக்கெல்லாம் துணை என்று எல்லோருக்குமே தெரியும்ப்பா. நீங்கள் அவர்களுடைய இந்த சமுதாயத்தில் எல்லோரும் அவர்களை இழிவாக நினைக்கிறாங்கப்பா. அந்த மாதிரி இழிவாக நினைப்போம். நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்கள் யாரும் எந்த விதத்திலும் அவர்களை இழிவாக நினைக்காமல் அவர்களோடு கூட இருந்து நாம் அதுக்காக ஜெபிக்கணும்ப்பா. அந்த விண்ணப்பத்திற்காக நீங்கள் யாராவது விண்ணப்பிங்கப்பா. ஏசப்பா, நன்றியப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, காலைதோறும் உங்கள் கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
சொல்லப்பட்ட கத்தாவே ஜெப குறிப்புக்காக உங்க பாதத்துல வருகிறோம் கத்தாவே. அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் சகாயரா இருக்கிறீர் கத்தாவே. நீரே காரியத்தை வாக்கிய பண்ணும் கர்த்தரப்பா. உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீர் உண்டு பண்ணின தேவன் கத்தாவே. கத்தாவே இந்த சொல்லப்பா அதிக விதவைகள் அநேகரப்பா, யாரும் விசாரிக்காதப்பா, குடும்பத்துல ஒதுக்கப்பட்டவர்கள் அநேகப்பா கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்காங்க கத்தாவே. நாங்களும் நிறைய பேர் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் கத்தாவே. இந்த தேவனே விதவைகளா இருக்கோம் நீங்க எல்லாப்பா ரட்சிக்கப்பட்ட நாங்க அப்பா விசாரிக்க எங்களையும் நீரப்பா எங்க கரங்களை வலுப்படுத்தி கத்தாவே எல்லாரும் நாங்க தேடி போய் விசாரித்து அவங்களுக்காக ஜெபிக்க அப்பா அவங்களுக்கு நாங்க ஆலோசனை சொல்லப்பா அவங்களை நாங்க அப்பா அரவணைத்து கொள்ளப்பா ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் கத்தாவே பாரத்தோடு அந்த ஆத்துமாக்களை அப்பா ரட்சிப்புகளை நடத்த கிருபை பாராட்டுவீராக கத்தாவே. உங்க ராஜ்யம் கட்ட உங்க சித்தம் நிறைவேற உங்க நாம மகிமைப்படும்படியாக கத்தாவே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கத்தாவே ஜபத்திலையும் அப்பா ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கத்தாவே சாட்சியின் ஜீவியம் பெற்றவர்களாய் கத்தாவே ஒவ்வொருத்தரும் கத்தாவே உங்க சாயலாய் படைக்கப்பட்ட அவர்கள் எல்லாரும் கத்தாவே உங்களுடைய சிந்தை உள்ளவர்களாய் உங்களுடைய நடக்கை உங்களுடைய தாழ்மையை தரித்து கொண்டு கத்தாவே அநேக அப்பா ரட்சப்பா விதவைகள் அப்பா ஆதரவற்றோர் அப்பா அநேக அப்பா பாவத்தின் பிள்ளையில இருக்கவங்க அத்தனை பேரை ரட்சிப்புகள் நடத்தி அப்பா உம்மண்டை கிட்டி சேர்க்க கிருபை பாராட்டுவீராக கத்தாவே. அநேக விதவைகள் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிற குடியின் போதை வஸ்துக்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமா இந்த தேசத்திலிருந்து அப்பா வேரோட பிடுங்கி போடுவீராக கத்தாவே. அப்பா கணவனப்பா வர காசை கொண்டுப்பா தினம் தினம் குடிச்சிட்டு வந்து வீட்டுல அப்பா இல்லாத பிரச்சனைகள் உண்டு பண்ணி அதனால் நிறைய மரணங்கள் சந்திக்கிறாங்க கத்தாவே. இதனால அநேக அப்பா விதவைகள் அப்பா அதிகமா பெருகிட்டு இருக்காங்க கத்தாவே. அப்பா தேசத்துல இருக்க எல்லா அப்பா குடியின் வஸ்துக்கள் டாஸ்மார்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமா நீக்கி போட்டு கத்தாவே. அப்பா ஒவ்வொரு கணவன்மார்கள் அப்பா நல்ல குடும்பத்துக்கு நல்ல ஒரு தலையா இருந்து தாய் அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாயும் அப்பா மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாயும் சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கத்தக்க சூழ்நிலை தந்து விதவைகள் இனி அதிகமா பெருகாதபடிக்கு இருக்கிற விதவைகளுக்கு அப்பா ஒரு ஆதரவு தந்து கத்தாவே எல்லோரும் அரவணைத்து அவங்கள சப்போர்ட் பண்ணத்தக்க ஒரு அற்புதத்தை காண பண்ணுவீராக. அத்தனை பேரோட இருதயத்துல நீர் ஒருவரை மெய்யான தேவன் என்று அறியத்தக்க உணர்வுள்ள இருதயத்தை தந்து கத்தாவே நீர் ரட்சிப்புகள் அப்ப உங்க ரட்சிப்பின் கரத்தை நீட்டுவீராக. உங்களுடைய கரம் எப்போதும் விதவைகளோடும் அப்ப ஆதரவற்றவர்களோடும் இருந்து அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து தீங்குக்கு விலக்கி காத்து மீட்டு வழி நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பல்தருடைய கர்த்தர் நாமத்தை சோத்ரம் ஸ்தோத்திரம் சோத்ரம் பண்ணுவோம். சோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்திரம் சோத்ரம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் வந்து உட்காருவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது நாளே உற்சாகம் குறைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன அப்படின்னா ஜெபம் நடத்த இங்க வரும்போது ஜெபம் நடத்துறதுக்கு கொஞ்சம் நடுக்கமா அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆமென். லைவ்ல போனாலும் பரவாயில்ல, அது பிரச்சனையே கிடையாது. நீங்க உருவாகணும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ரெண்டு குறிப்புகளுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணோம். ஒன்று சிறு பிள்ளைகள், ரெண்டாவது திக்கற்ற விதவைகள். ஸோ இந்த ரெண்டு பேரையும் அவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். அவங்க மேல அவர் ரொம்ப அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால இயேசு எல்லாருக்கும் அவர் சிறந்ததை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம இந்த காலை நேரத்தில் நாம தியானிப்போம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நேற்று தினத்திலே ஒரு தலைப்பின் கீழே நாம செய்தியை நாம ஆரம்பித்தோம் முதல் நாள். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியான காரியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து தேவனுக்கு நாம நன்றி செலுத்துவோம். நேற்று என்ன செய்தி கேட்டீங்க? அதிகாலையா? காலை தோறும் அப்படின்ற தலைப்பின் கீழே அவர் என்னென்னலாம் செய்யறாரு, ரெண்டாவது ஒவ்வொரு நாளையும் நமக்கு உண்டு பண்ணி அதிலே மகிழ்ச்சி கொள்ள வைக்கிறார். ஆமென். நல்லா சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல போய் சொல்லுங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஈவாய் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 118:24 நம்ம படிச்சது போல இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம் அப்படின்னு நம்ம படிச்சோம். அல்லேலூயா. அப்போ நேத்து சொன்ன எல்லா நாளும் நமக்கு சாதகமாக இருக்காது.
ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த போதும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம், யோசனை செய்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இது எப்படி போகுது அப்படின்னா 4 விதத்துல நம்முடைய யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கும் போது ரொட்டீனா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதையே தான் மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப என்னன்னா, செய்ததையே திரும்ப செஞ்சோம்னா அதுல ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா சொல்லுங்க? ஒரு மாற்றம் வரும்போதுதான் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஆமென். செய்ததையே திரும்ப திரும்ப அதையே செஞ்சோம் அப்படின்னா அதுல அந்த அளவுக்கு வாழ்க்கை ஒண்ணு நல்லா போலன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் கேள்விகள் வருகிறது, ஏன் இந்த யோசனைகள் வருகிறது அப்படின்னா, நம்முடைய மனது சில நேரங்களில் தொய்ந்து போகிறது. பக்கத்துல சொல்லுங்க, நம்முடைய மனசு சில நேரங்கள் என்ன பண்ணுது, தொய்ந்து போயிடுது. காலையிலே எழுந்தும் போது இந்த மனசு எப்படி இருக்கணும், உற்சாகமா இருக்கணும்ல. காலையிலே உற்சாகமா இருக்கணும்ல. ஃப்ரெஷ் ஏர் நமக்கு காலையிலே கிடைக்குது. அதனாலதான் காலையில போய் என்ன பண்ணுங்கன்றாங்க, வாக்கிங் போங்க, அந்த ஃப்ரெஷ் ஏர்ல போங்க, அந்த ஃப்ரெஷ் பிரீஸ்ல போய் அதுல நீங்க சுவாசித்து பாருங்க. உங்களுடைய உடலுக்கு அது ரொம்ப ஆரோக்கியம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது, ஆனா வாழ்க்கையில அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. காரணம், நம்ம செய்ததையே திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செய்துட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, சில மனத்தொய்வுகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறது. சில சூழ்நிலைகள் அதை சிந்திக்க வைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனா பிறந்தா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதே போல எப்பயுமே துக்கத்தை மட்டும் அனுபவிக்கணும்னு கிடையாது. தேவன் சந்தோஷத்தின் காலத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் கிட்ட வந்தா நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். அல்லேலூயா. வேதத்துல நாம் படிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ நாம் செய்ததையே செய்யாம, பக்கத்துல சொல்லுங்களேன், நாம செய்ததையே செய்யாம இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்வோமே. இப்போ உங்க வீட்டு ஆளுங்களை கேட்டீங்கன்னா, உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன், அவங்க என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில பேர் காலையில, சில ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே 5 பேருமே காலையில 5 மணிக்கு எழுந்துருவாங்களா சொல்லுங்க? ஒருத்தவங்க, அதுல யாருன்னா அம்மாமார்கள், காலையிலே இருட்டோட என்ன பண்றது, எழுந்திருக்கிறது. அப்புறம் அப்பாவும் என்ன பண்ணிடுறது, இருட்டோட எழுந்திருக்கிறது. பிள்ளைகள் அவங்களுக்கு அதிகாலை எத்தனை மணிக்குன்னா 8 மணிக்கு. அப்புறம் இந்த மாதிரி அப்ப தெரியும், ஒரு நாள் சீக்கிரமா பிள்ளை ஏஞ்சி வந்துட்டா அப்பா அம்மாவே கேட்பாங்க, என்ன இன்னைக்கு புதுசா அத்தி பூத்த மாதிரி சீக்கிரமா என்ன பண்ணிருக்கிற, எழுந்து வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஏதோ ஒரு மாற்றம் வரும் பொழுது ஒரு வித்தியாசத்தை நாம் அதிலே காண முடிகிறது. அப்படிதானே? அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இதுவரைக்கும் செய்து வந்ததை செய்யாமல், பக்கத்தில் சொல்லுங்களேன், கைப்பிடி சொல்லுங்க, இதுவரைக்கும் நீங்கள் செய்து வந்ததை செய்யாமல் சற்று வித்தியாசமாக இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளை ஆனந்த களிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா காலை தோறும் அவருடைய இரக்கங்கள் புதியவைகளாய் இருக்கிறதுன்னு படிச்சோம். ஆமென். அப்ப செய்ததையே செய்து வர்றதுல ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது. அப்புறம் மனத்தோய்வுகிற சில விஷயங்கள் நமக்கு சிந்திக்க வைக்கிறது. மூன்றாவது எதிர்காலத்தை குறித்த கவலை. ஆமென். காலையில எழுந்து சில பேர்லாம் உட்கார்ந்து ரூம் விட்டு என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? பெரிய அப்படி லைட்டா கை தூக்கி காமிக்கிறேன், நான் தானே அது. என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க. ஏன்? ஆழ்ந்த யோசனையில இருக்காங்க. ஏன்? எதிர்காலத்தை குறித்த கவலை. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து 4வது காரியம், சில பேருக்கு ஏன் யோசனைகள் வருது தெரியுமா?
வாழ்க்கையில எந்த விதமான நிச்சயமே கிடையாது. ஏன் தான் வாழ்றோம், எதுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்ற நிச்சயம் கூட சில பேருக்கு என்ன இல்ல. இது நாலுமே ஒரு மனிதனை போட்டு யோசிக்க வைக்கிறது. ஆமென். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும், இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும், நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் மகிழ்ந்துதான் இருக்கணுமே தவிர ஒரு நாளும் கவலையை நான் அனுபவிக்க கூடாது. சொல்றீங்க. அப்ப காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. தாவீது சொன்னாரு, நேத்து பார்த்தோம், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன், காலையிலே என்னுடைய விண்ணப்பங்கள் உமக்கு முன்பாக என்ன பண்ணுகிறது, வருகிறது. வசனத்தை கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நேத்து சொன்னேன், காலைதோறும் கர்த்தருடைய இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது எப்படி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்கு. ஆமென். கர்த்தருடைய இரக்கங்கள், the Lord's mercies are very fresh. நம்ம வாழ்க்கையில் அது ரொம்ப புதுசா, எப்பயுமே சிறந்ததாய் அது இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், காலைதோறும் அவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில புதியவைகளாய் இருக்கிறது. ராமன் சொல்றீங்க, the Lord's righteousness. கர்த்தர் வசனம் சொல்கிறது, அவர் நீதி செய்கிறவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்கிறவர், அவர் ஏற்ற காலத்திலே நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறவர். இப்படி பல வசனங்களை நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆமென். காலையில எழுச்சி இந்த நான் சொன்ன அந்த 4 காரியத்தை நீங்க மறந்துட்டு, என்னென்ன சொன்னேன், செய்ததையே செய்யறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நிறுத்தணும். 2வது, மனத்தோய்வு, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் வரதான் செய்யும். அதை போய் பெருசா என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. 3வது என்ன சொன்னேன், எதிர்காலத்தை குறித்துதான பயம், கவலை இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆமென். அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. சில நேரங்களில் நம்ம நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம பல நேரங்களில் யோசிக்க தான் செய்வோம். ஆனால் இந்த யோசனைகளை எல்லாவற்றையும் நாம எங்க மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா, காலைதோறும் அவரோடு கூட நாம பேசும்போது, அவரோடு கூட உறவாடும் போது, அவரை தரிசிக்கும் போது, இது எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் மாற்றி கொடுக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, எடுத்து படிப்போம். கர்த்தருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத நாம சில வசனத்தின் அடிப்படையில் நாம பார்ப்போம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 5ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். சொல்லுங்க பாப்போம், பக்கத்துல சொல்லுங்க. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் என்ன பண்ண மாட்டாரு, அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவர் குறைவில்லாமல். சொல்லுங்க, அவர் குறைவில்லாமல். காலைதோறும் தம்முடைய நியாயத்தை அவர் விளங்க பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா, நமக்கு நியாயம் செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க உங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு காரியமும் பிறக்காது. ஆனால் உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய சார்பிலே அவருக்கு நேராய் நீங்கள் திருப்பும் பொழுது, கர்த்தர் காலைதோறும் உங்களுக்கு நியாயம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப 5ஆம் வசனத்துல இருந்து படிச்சதுனால ஒன்னும் புரியல, அப்படிதானே? அதற்குள், எதற்குள், முந்தின 3-4 வசனங்களை நாம படிப்போம். உளைச்சலாக்கி வேதத்திற்கு என்ன பண்றாங்க, அநியாயம். அப்பனா நீங்க வாழுகிற இந்த உலகத்திலே, பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே உங்களை சுத்தி எல்லாரும் அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், ஊழல் செய்கிறவர்கள், ஏமாத்துறவங்க, கொள்ளைக்காரர்கள், இவங்கெல்லாம்
சுத்தி இருக்கதான் செய்யறாங்க. ஆமென். நம்ம யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ணிட முடியாது, வாழ்க்கையில நம்பிட முடியாது. அநேக விஷயங்களே நாம நம்பி ஏமாந்து போன நாட்கள் நிறைய உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில வஞ்சகம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்த ஸ்தலத்தை குலைச்சலாக்குறவர்கள் இருக்கிறாங்க, அநியாயம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிற இந்த சூழ்நிலையில அதற்குள் 5ஆம் வசனம் பாருங்க, அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நிறைய பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்தில் அநியாயம், அக்கிரமம், ஊழலும் அநியாயம் செய்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் நீதி செய்ய, நியாயம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் சோதோம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அழிச்சார். எதுக்காக தெரியுங்களா? பாவம் பெருகி போன அந்த சூழ்நிலை. சோதோம் குமாரானா பாவம் நிறைந்த ஒரு இடம், துணிகரமான பாவங்கள், அநியாயம், அக்கிரமம் பெருகின அந்த ஒரு பூமி. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருந்து கர்த்தர் ஒருவனை என்ன பண்றாரு, வெளியே கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை கொண்டு வர்றாரு. யாரு? காலையில எல்லாம் மாய பொழுதுன்னு என்ன பாக்குறீங்க? எந்த குடும்பத்தை கொண்டு வந்தாரு? காலையில லோத் குடும்பத்தை என்ன பண்றாரு, கூட்டிட்டு வர்றாரு. அப்போ பாதி வழியில என்ன சொல்றாருன்னா, திரும்பி பார்க்காம என்ன பண்ணு, முன்னிட்டு பார்த்து என்ன பண்ணு, போகணும். அப்படி திரும்பினீங்கன்னா அங்கேயே என்ன பண்ணிடுவீங்க, உப்பு தூண் ஆயிடுவீங்க. லோத் குடும்பமாய் வர்றாரு. கடைசியில மனைவி என்ன பண்றாங்க, இப்படி திரும்பி இப்படி பார்த்தாங்க, அங்கேயே உப்பு தூணா மாறிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் லோத்தை என்ன பண்றாரு, கைவிட்டுல பத்திரமா அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு. அவனும் திரும்பி பார்த்துருந்தானா அதே இடத்தை அவனை என்ன பண்ணியிருந்திருப்பான், உப்பு தூணாய் இன்னைய வரைக்கும் நின்றுதான் இருந்திருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டும், தேவன் அநியாயம் அக்கிரமம் செய்கிற இந்த உலகத்திலே நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் இருக்கிற இந்த உலகத்திலே நமக்கு தேவையான நீதி நியாயத்தை தேவன் காலை தோறும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதற்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்க. அவனுடைய தினசரி வாழ்க்கையில அவன் சொல்லுகிற சில ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்றைக்கு வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம படிப்போம். சங்கீதம் 13:1-2 வசனங்களை நீங்க படிங்களேன். சங்கீதம் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 1-2 வசனங்களை நம்ம படிக்கலாம். அவர் கேட்கிறாரு பாருங்க, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே, சொல்லுங்க, எதுவரைக்கும் என் ஆத்துமா. இததான் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவரு ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்றாரு, கேட்கிறாரு, எதுவரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். அப்படின்னா என்னன்னா, நான் வளர முடியாதபடிக்கு அல்லது நான் செழித்தோங்க முடியாதபடிக்கு அல்லது வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்க கூடாத அளவுக்கு எனக்கு அதிக பிரச்சனைகள் என்னுடைய சத்துருக்கள் கொண்டு வருகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நான் நிம்மதியா இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது. எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பலாம் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னை சுத்தி நெருங்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அனுபவம் ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த காலை நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில புதியவைகளா இருக்குன்னு நேத்து பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, காலை தோறும் அவருடைய நீதி
நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஆமென். அவர் நியாயம் செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். 5ஆம் வசனத்துக்கு, அதே அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். தன்னை எப்படி திடப்படுத்திக் கொள்றாரு பாருங்க. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல. அப்ப அந்த கிருபைகளை நம்ம உணர 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 அந்த கிருபை நம்மை மகிழ்ச்சியாக்குகிறது. ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூற ஆரம்பிக்கிறது. 6ஆம் வசனத்தை படிங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தன்னுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு அனுபவமாக இதை அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். அப்படின்னா மனிதனாய் பிறந்த நமக்கு பல போராட்டங்கள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, பல கேள்விகள் உண்டு. ஆனால் இதன் மத்தியிலேயும் ஒரு தேவ பிள்ளை தேவனை சார்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு நீதி செய்கிறவராய் அவர் காணப்படுவார். ராமன் சொல்றீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை தேவன் அவர் விரும்புகிற வழியிலே நமக்கு நீதியை சரி கட்ட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருடைய ஜபங்கள் எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஏற்கனவே அதிகாலை ஜபங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன். நமக்கு ஒருத்தவனை பிடிக்கலன்னா ஜபத்துல போட்டு அவனை என்ன பண்ணிடுவோம், நமக்கு தாக்கி காலி பண்ணிடுறது. ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரனை தயவு செய்து சாவடிச்சிருங்க அப்படின்னு ஜபம் பண்ணோம்னா ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். அவர் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நீதி செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு பாருங்களேன், இயேசுவினுடைய வாழ்க்கையை சற்று நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். இதற்கு உதாரணமாகிய ஒரே ஒரு நபர் இந்த உலகத்துல யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நீங்கள் அதை படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக அழகாக தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமென். வையப்படும் போது அவரை பரியாசம் பண்ணும்போது, ஏளனமாய் பேசும்போது, அவர் மேல பழி சொல்லை எப்படி சொல்றது சூட்டும் பொழுது ஆண்டவர் மிக பொறுமையுள்ளவராய் இருந்தார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேவையில்லாம பழி சொல்றாங்க? சில பேர் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சில வீடுகள்ல இந்த வசனங்கள்லாம் பேசப்படும். காலையிலேயே உனக்கு வேற வேலை இல்லை, இதை இப்ப பேசணுமா, இதை இப்ப செய்யணுமா அப்படின்னு பல சூழ்நிலைகள்ல நம்ம இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. காலையிலே எழுந்த உடனே என்ன பண்ற, எரிச்சல் பண்ற, நைட் எல்லாம் இதையே யோசித்து படுத்துன்னு இருந்தியா? கேக்குறோமா இல்லையா? சொல்லுங்க, கேக்குறோமா இல்லையா? இதான வாழ்க்கை, இப்படிதானே ஓடிட்டு இருக்கு. நம்மளை வையும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? மற்றவங்க நம்மளை பரியாசம் பண்ணும்போது, மற்றவங்க நம்ம மேல பழி சொல் சாட்டும் பொழுது, நம்ம பாடுகளை நாம சந்திக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இயேசுனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நாம் அவரை போலவே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அது சொல்றாரு பாருங்க, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 18ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல எவ்வளவு அழகா அவர் எழுதுறாரு பாருங்க. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் சில நேரங்கள் என்ன பண்ணுங்க, பொறுமையை சகிச்சு இருக்கோங்க. ஏனெனில்
யாராவது ஒருத்தவங்க படிங்க. அடுத்த வசனம் போடுப்பா. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தமும் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பொறுமையாய் நீங்க சகிச்சு போங்க. கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க நியாயம் செய்யணும்னு நீங்களே போனீங்கன்னா நம்ம பாதி நேரங்களில் வெட்கத்தை தான் நாம் அடைவோம். ஆமென். தேவனுக்கு உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், காலை தோறும் அவருக்கு நேரே போய் ஆயத்தமாய் காத்திருந்து என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு நேராய் நான் செலுத்தும் பொழுது அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் எனக்கு புதியவைகளாய் மட்டுமல்ல, அவர் நீதி செய்கிறவராய் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அவர் வாழ்ந்த பொழுது அவரை அநியாயமா தான் என்ன பண்ணாங்க, பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள், அவரை துன்பப்படுத்தினாங்க, அவரை ஏளனமா பேசினாங்க, காரி துப்புனாங்க, அப்புறம் சாட்டையால அடிச்சாங்க. எந்த ஒரு தப்பையும் செய்யாத ஒரு நபரை அவ்வளவுக்கு அதிகமா என்ன பண்ணாங்க, துன்புறுத்தினாங்க. ஆனால் தேவன் நீதியை சரி கட்டினாரா இல்லையா? இதெல்லாம் எதுக்காக செஞ்சார் தெரியுங்களா? நமக்காக, நம்முடைய பாவங்கள் கழுவப்படுறதுக்காக. வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அவருடைய தழும்புகளால். அதே அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாங்க, 24ஆம் வசனத்துக்கு வாங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அநியாயமாய் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தின அந்த நபர்கள் நிறைய பேரு அவரை அநியாயமா அவரை பரியாசம் பண்ணும்போது, அவரை ஏளனமா பேசும்போது, அவரை அடிக்கும் பொழுது கர்த்தர் நீதியை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவர் செய்தார். ஆமென். ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பிறருக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரலன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்க முடியாது, ரட்சிப்பை பெற்றிருக்க முடியாது, சந்தோஷத்தை பெற்றிருக்க முடியாது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க முடியாது. இந்த இயேசு மிக பொறுமையுடையவராய் இருந்ததுனாலதான் இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம், அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலேயும் அநேக பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. ஆனாலும் பொறுமையாய் நீங்கள் அதை சகித்து தேவனுக்கு உங்களை நீங்கள் முழுவதுமாய் ஒப்புவிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். வசந்த படிக்கிற அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், நாம் பாவங்களுக்கு செத்தவர்களாய் மாறிவிட்டோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. தேவன் அவனுடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் நீதியை சரி கட்டினவராய் இருந்தார். எப்போ? பொறுமையை சகித்தான், பொறுமையோடு கூட இருந்தான். குழியில தள்ளும் போது கூட அவன் என்ன பண்ணல, அண்ணனுங்களை ஏளனமா சொல்லுங்க பேசல. அண்ணனுங்களாம் அநியாயக்காரனுங்க, அண்ணனுங்களாம் ஊழல் செஞ்சானுங்க, அப்பா கிட்ட போய் பொய் சொன்னானுங்க, மீதியான் நாட்டு வியாபாரி கிட்ட தூக்கி இவனை என்ன பண்ணாங்க, குழியில இருந்து எடுத்து வித்துட்டு அப்பா கிட்ட போய் சிங்கம் வர வழியில அடிச்சு போட்டிருந்த வெறும் இந்த ட்ரெஸ் மட்டும், நீங்க போட்ட ட்ரெஸ் மட்டும் தான் இருந்துச்சு, இது யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸா பாருங்கப்பான்னு போய் அப்பா கிட்டயே பொய் வேற. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க. சில நேரங்கள்ல கூட பிறந்தவங்க கூட நமக்கு விரோதிகளா மாறிடுறாங்க. நம்ம வீட்டாளுங்களே நமக்கு சத்துருன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். யாரையும் நம்ம நம்புற அளவுக்கு யாருமே இந்த உலகத்துல இல்லை. ஆனால் தேவன் நமக்கு நம்பிக்கையாக
கேடகமாக துருகமாக அவர் மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்திலே காலை தோறும் நாம் போய் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல வைக்கும் போது அவர் எனக்கு தேவையான நீதியை அவர் சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். எதன் பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க யோசிச்சு பாருங்களேன், தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில எப்படி நீதியை சரி கட்டார் தெரியுங்களா? ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்க படிக்கும்போது பஞ்சத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எகிப்தை நோக்கி பிரயாணம் பண்ணி போறாங்க. யார் யார்? யோசேப்பினுடைய குமாரர்கள், யாக்கோபினுடைய குமாரர்கள், யோசேப்பினுடைய அண்ணன்க போறாங்க. நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க பாருங்க. கடைசி 45ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ற கவனிங்க. 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், அதை அப்படியே படிங்க பார்ப்போம். அப்பொழுது யோசேப்பு என் கிட்டே வாருங்கள் என்றான். யோசேப்பு நான் தான், என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் விற்று போட்டதினால், அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவன் எப்படி தேவன் அவனுக்கு நீதியை சரி கட்டினார்ன்றத தன்னுடைய வாயின் மூலமா சொன்னான் பாருங்க. நீங்கள் இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் தான் அந்த யோசேப்பு இப்போ அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் பயங்கர ஷாக் இல்ல? ஐயோ நம்ம தம்பிக்கு அநியாயம் பண்ணிட்டோமே அப்படின்னு என்ன பண்ணியிருந்திருப்பானுங்க, நினைச்சிருந்திருப்பானுங்களே. கவலைப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நாடு முழுவதுக்கும் தேவன் அவனை ஆசீர்வாதமான பாத்திரமா வச்சார். ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க ஒடுக்கப்படுறீங்களா? உங்களை ஏளனமா பேசுறாங்களா? அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். ஆமென். அவங்களுக்கு முன்பதாக உங்களை சிறந்த காரியங்களை செய்ய வைப்பார். யோசேப்பு ஒடுக்கப்பட்டான், சகோதரர்களால் நிந்திக்கப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், ஏளனமாய் பேசப்பட்டான், பரியாசம் பண்ணப்பட்டான். ஆனா எந்த நபர்கள் அவனை பரியாசம் பண்ணி குடியில தள்ளி ஏளனமா பேசி அப்பா கிட்ட போய் பொய் சொன்னாங்களோ, இன்றைக்கு யாரு கஸ்டடி கீழே வந்து நிக்கிறாங்க? பஞ்சத்துல யோசேப்பினுடைய கரங்கள்ல இருந்து ஏதாவது கிடைக்குமான்ற அளவுக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நல்லவராகவே அவர் இருக்கிறார். இன்றைக்கும் உதவி செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலைகளை நீங்க பார்க்காதீங்க, செய்ததையே செஞ்சுட்டு இருக்காதீங்க. இன்றைக்கு மாறாக இயேசு என்னுடைய நம்பிக்கை, இயேசு என்னுடைய அஸ்திபாரம், இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி பாருங்க. காலை தோறும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். மனுஷங்க உங்களுக்கு தீமை செஞ்சா கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதுல ஒரு நன்மையை உங்களுக்கு வச்சிருக்கிறார். உயர்வதற்கான பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்க நீங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்க நினைக்கலாம் இதுக்கு தீர்வே கிடைக்காதா? நீங்க பொறுமையா இருந்து பாருங்க, பரலோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்குது என்று பைபிள் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்களை மூடி நாம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள் புதியவைகளா இருக்கிறதுன்னு நாங்க படிச்சோம். இன்றைக்கு காலை தோறும் நீர் உம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறீர் என்று நாங்கள் படிச்சோம். அநியாயமும் அக்கிரமும் நிறைந்த இந்த சூழலிலே ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் திருப்தியாய் ஆண்டவரே சந்தோஷமாய் வாழும்படிக்கு எங்களுடைய நாட்களை நீர் ஆண்டவரே பாதுகாவல் செய்கிறதுக்காக நன்றி. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை நாங்கள் படித்தோம். இயேசு எவ்வளவு பொறுமையா இருந்தார் என்பதை நாங்கள் படித்தோம். இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே
இந்த அதிக பொறுமையை நாங்கள் காத்துக்கொள்ள, ஆண்டவரே பாடுகளிலும் நாங்கள் பொறுமையாய் இருக்க, எங்களுக்காக பலன் இருக்கிறது என்று சொல்லி நம்பி அதிலே நாங்கள் உறுதியாய் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது நாள் கூட்டத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து துதிக்க வைத்தீர், பாட வைத்தீர், ஆராதிக்க வைத்தீர். தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதம் நன்மை எங்களுக்கு பின்தொடரட்டும். பாடுகள் வந்தாலும் பொறுமையாய் சகிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈரேற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்க வீட்டில் போய் நீங்க அதிகமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.